தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருடா சிந்தும் ஜானதம் சாந்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு கணேஷ் காட் திருடாளை துரத்தினது யார்? கணேஷ் காட் திருடாளை துரத்தினது யார்? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவானா இது வரைக்கும் பண்ணுங்க, தனமே பாருங்க. ஏன்னா எப்பேற்பட்ட அனுபவங்கள் இதில் வந்துட்டுருக்குன்றத நான் சொல்ல வேணாம், நீங்கள் கேட்க கேட்க அது புரியும். நம்ம என்ன சொல்கிறோங்கிறதுக்கான தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பினாலேயே நம்மளுக்கு நல்லா அதுலேயே புரிஞ்சிடும் பாதி. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனும் அதில் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு சேனலில் ஒன்று தான் இருக்குது. அதனால் இதை பெரியவா கொடுக்குற அனுகிரகத்தினால வந்திருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க அவருடைய அனுகிரகம் தான். அப்போ இந்த அனுபவத்தை பாலகிருஷ்ண ஜோஷி உண்டு இல்லையா, நம்ம பெரியவாளோட அத்தியந்த பக்தர், அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீஹரி அப்படிங்கிறவர் இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கார். இவரோட அப்பா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ட்ராக் கிராஸ் பண்ணும்போது ஒரு நாகப்பாம்பை பார்த்துருக்கார். பார்த்தது அதனால் அதில் கொஞ்சம் அவருக்கு ஒன்றும் ஆகாமல் அவர் தப்பிச்சா இருக்கார். அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஸ்ரீஹரின்னு பேர் வைப்போம் அப்படின்னு வச்சுருக்கார். ஸ்ரீஹரி அப்படிங்கிறது நாகப்பாம்பையும் குறிக்கிறது அப்படிங்கிறார். அதனால் பெரியவாளுக்கு இந்த பேர் ஹரி பிடிக்குமே, நம்ம ஹரனுக்கு ஹரியை பிடிக்கும். அதனால் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஸ்ரீஹரி வந்திருக்காருன்ன மாதிரி 2-3 தடவை உழுத பிறகு காது கேட்காத மாதிரி இருப்பாராம். வா வா அப்படின்ட்டு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாள். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இது கேட்குறதுக்குன்றதை இவர் ஸ்ரீஹரி சொல்கிறார் சந்தோஷமாக. ஏன்னா அவள் தாத்தா என்ன புண்ணியம் பண்ணி தான் இந்த பேரை வச்சுருப்பாரா, அது பெரியவாளுக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கார். மகாபிரியா ஒரு தடவை ஷோலாப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கணேஷ் காட் அப்படிங்கிற இடத்துல கேம்பில் இருந்தார். ஸ்ரீஹரி அங்கே போனார். கூடவே இவருடைய கலீக்ஸு விஆர் மோகன், அப்புறம் மற்ற 3 பேர் வேறு யாரோ சொல்கிறாரு. 3 ஒன்று 4 இவர் 1 5 பேர், மொத்தமாக 5 பேராக போயிருக்கா. அவள் பேர்லாம் சொல்ல, விஆர் மோகன் மட்டும் சொல்கிறார். அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பையாக ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு லாட்ஜ் மாதிரி எடுத்துட்டு அதில் அவளுடைய என்ன கொண்டு வந்தாலோ அந்த கொஞ்சம் வெயிட்டான ஐட்டங்கள்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு என்ன எடுத்துன்னு போனோமோ அதை எடுத்துகிட்டு இங்கே வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டான். பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தாச்சு. லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. வந்தாச்சு. ரிட்டர்ன் ஜேர்னியும் ஜாக்கிரதையாக அந்த ஸ்டேஷன் கிட்ட தானே இருக்கா. அதனால் ரிட்டர்ன் ஜேர்னியும் புக் பண்ணிட்டான் அன்றைக்கி நைட்டுக்கு. பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இது இந்த ராத்திரி தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ கார்த்தால விடிகார்த்தால கடை குளிச்சுட்டு 4 மணிக்கே கிளம்பிட்டான். கிளம்பி ஜோஷி அந்த பாலகிருஷ்ண ஜோஷி மாமா அவர் இது கொடுத்துருக்கார். பெரியவாளுக்கு ஒரு இது கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். என்ன சொல்ல, பலாப்பழம் ஒரு முழுக்க ஒரு பலா அப்படியே இதோட சேர்த்து மொத்தமாக இருக்கும் பலாப்பழத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். பழுத்தது அதை வேறு தூக்கின்னு வந்திருக்கார். அப்படின்னா பார்க்கணும் எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணுறார். பரமேஸ்வரனுக்கு பண்ணுறார், ஜோஷிக்கு பண்ணல. அதான் நினச்சிக்கணும் நம்ம. அந்த தூக்கின்னு இவ்வளோ தூரம் வராமல் அது வந்திருக்கார். அதில் வச்சுட்டு எடுத்துன்னு போயிருக்கார். அதை போய் எடுத்துன்னு போய் கொடுத்தவொடனே அணுக்கு தொண்டரை கூட்டின்னு அதை கட் பண்ண சொல்லி அங்கே நிற்கிறவா எல்லாருக்கும் ஒவ்வொரு சொலை கொடு அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு சொலை கொடுத்துருக்கா. பெரியவா ஒன்றும் எடுத்துகிட்டு இருக்க மாட்டா. இதை முடிஞ்சுது. இதை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. டக்குன்னு பெரியவா எழுந்து வெளியில் நடக்க ஆரம்பித்தாலாம். யாருக்கும் ஒன்றும் புரியல. இவாள வெளியில் போனான். நேராக போனால் அங்கே ஏதோ பெரிய ஒரு இடம் மாதிரி இருந்துதான், அந்த ஒரு தோட்டம் மாதிரி. அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கிழப்பி உட்காந்துட்டாராம் பெரியவா. இவா பார்த்தா சரி நம்ம ஒன்றும் கிளம்புறோம், அதை பற்றி உத்தரவு வாங்கலை. இருந்தாலுமே பெரியவா போகிறோன்னா பின்னாடியே போகிறோன்னு எல்லோரும் அங்கே இருந்த வாழ்நேரம் பின்னாடியே போயிருக்கா. பெரியவா என்ன பண்ணுறா பார்க்கலான்னு அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்த உடனே இந்த ஸ்ரீஹரியோட ஃப்ரெண்டு கூட கூட்டினு இருக்கார்ல ஒரு 4 பேரை, அந்த விஆர் மோகன்கிறவர் ஸ்ரீஹரியை காமிச்சு பெரியவா கிட்ட, ஏன்னா அவருக்கே ஏதோ சொல்ல தெரியாத மாதிரி யார் மூலமாக தான் நடக்கும். பெரியவாவுக்கு ஸ்ரீஹரியை காமிச்சு இவனுக்கு
ஒரு பெண் குழந்தை இருக்குது, இவனுடைய அண்ணாவுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது, இவ ஃபேமிலியிலேயே பெண் குழந்தை தான் இருக்கும் போல் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஜோசியம்மை சொல்கிறேன்னு சொல்கிறான். இவனுக்கு ஆண் குழந்தையே இல்லை. ஆனால் வம்ச விருத்திக்காக குலத்துக்கு சொல்கிற மாதிரின்னா ஆண் குழந்தை ஓணுமே, அதனால் அது மாதிரி இவனுக்கு ஓணும். அது அவனுக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது, லஜ்ஜியாக இருக்குது, சொல்லலை, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். பெரியவா வந்து அப்படின்ட்டு கை காமிச்சு தூக்கியிருக்கார். அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் இந்த எண்டில், இந்த இன்டர்வியூவில், அவருக்கு ஆண் குழந்தை தான் பிறந்து தான். பெரியவா கையை தூக்கின பிறகு பெரியவா கிட்ட சொல்லிட்டாலே நடந்துருமே. இவர் சொன்னான்னா, ஒரு ஃப்ரெண்டு சொன்னான்னு, விஷயம் வந்து இதுதானே, பெரியவா கை தூக்கிட்டார், நடந்துருத்தான். அடுத்தது வந்து பொன் குழந்தை தான், இது ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அவளுக்கு ஏற்கனவே வரும்போது அவள் கன்சீவ் ஆகி தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஒரு பிறந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை. பெரியவா மாற்றிட்டு இருப்பாங்க. இப்போ தரிசனம் முடிஞ்சுது. பெரியவா வந்து கிளம்புங்க அப்படின்ட்டு பிரசாதத்தை கொடுத்தா அனுப்பிச்சிட்டா. இப்போ தான் கொடுக்குறாரு. ஏன்னா பெரியவா வந்து ஏதோ அங்கே பண்ண போகிறாரு, அதனால தான் இவ்வளோ லேட்டாக்கி இருக்காரு. இவெல்லாம் அங்கே போனால் லாட்ஜ் ஓனர் வந்து இவள் உள்ள நுழையும் போதே வெளியில் வந்து கத்தினார், அவளை திட்டிருக்காரு. சரியாக லாக் கூட பண்ணாமல் போனீங்களா, இல்லை லாக் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணாமல், பூட்டை லாக் பண்ணாமல் சும்மா மாட்டின மாதிரி வச்சுட்டு போயிட்டீங்களா, என்ன எடுத்துன்னு தெரியலையே, எல்லாம் கன்னடத்தில் தான் திட்டிருக்காரு. இப்படி ஆகிருக்கு. நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் ரூமில் போய் பாருங்கள். ஏன்னா நாங்கள் போய் செக் பண்ணால் நாளைக்கு கை ரேகை அது இதுன்னு வந்தால் அப்புறம் நாங்கள் மாட்டிப்போனால் நாங்கள் உள்ளே எதுவுமே பார்க்கல. கதவெல்லாம் திறந்து போட்டிருக்கு. எல்லாம் வந்த திருடாலாம் ஒவ்வொன்று அலறி அடிச்சுன்னு ஓடி போயிட்டா கத்திண்டு. அவனா கையில் என்ன எடுத்துன்னு போனால் நாங்கள் பார்க்க முடியல. நாங்கள் மாடியில் இருக்கோம், இது கீழே இருக்குது. அங்கேருந்து இறங்கி வர்றதுக்குள்ளே எல்லாம் ஓடி போகிறா. அது மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். அவள் எங்கேயோ ஓடி போயிட்டா, காணோம் ஆளை. ஏன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதனால் அவன் லாட்ஜ் அவர் வந்து சொல்லிட்டார், என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டார். ஏன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டு போனீங்களா, இல்லை ஒன்றுமே தெரியல. ஏன்னா எல்லா கதவுலாம் திறந்துருக்கு, லாக் அதில் தொங்கின்னு இருக்குது. இதில் என்ன ஆச்சுன்னா அவள் லாக் பண்ணாமே வந்துட்டுருக்கா தான் ஆச்சு. ஆனால் உள்ளே போயிருக்கா, உள்ளே போய் செக் பண்ணான்னா எல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாம் எதுவுமே இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்க, அதெல்லாம் இடத்துல திறந்து தான் வச்சுருக்கா. சூட் கேஸ்லாம் அதில் காஸ்ட்லி கேஷ்லாம் கூட வச்சுருக்கா, என்னென்னவோ இருக்குது, எதுவுமே நகரில் அப்படியே இருக்குது. அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா பெட்டிக்குள்ளேயும் பெரியவா படம் இருக்குது, பெரியவா திருவுருவ படம் வச்சுருக்காவா. நிச்சயமாக பெரியவா தான் விரட்டி இருக்கா அப்படின்னு சொல்கிறார். நிச்சயம் நம்ம ஒத்துக்கலாம். வேறு என்ன இருக்க போகுது? இல்லைன்னா வந்தவன் எடுத்துன்னு போகாமல் இருப்பானா? ஜெய் ஜெய்சங்கர், ஹரிசங்கர், மகாபிரியா பாதமேஸ்வரன், மகாபிரியா பாதமேஸ்வரன்.